அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் வாழும் வருடம் ஹிஜ்ரி 1447 ஆண்டு. ஆனால் இந்த எண்ணிக்கையின் பின்னால் ஒரு உண்மை நிகழ்வு இருக்கிறது. முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்த நாள். இது ஒரு சாதாரண நகர மாற்றம் அல்ல. அது ஈமானைக் காக்கும் தியாகத்தின் பயணம். 13 ஆண்டுகள் துன்பமும் சோதனைகளும். சஹாபாக்கள் மீது தொல்லைகள். பிலால் ரலியல்லாஹி அவர்கள் எரிந்த மணலில் கட்டப்பட்டார். யாசிர் குடும்பம் முதல் மார்த்திரர். நபியின் மீது கற்கள், நிந்தைகள். ஆனாலும் அவர்கள் சொல்லியதென்ன? அல்லாஹ் ஒருவனே. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய தூதர். முடிவில் அல்லாஹ்வின் கட்டளையுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூ பக்கர் ரலியல்லாஹி அவர்கள் இருவரும் மெக்காவை விட்டு ரகசியமாக புறப்பட்டார்கள். சவுர் மலையில் 3 நாட்கள் தங்கினார்கள். குர்ஆனில் சொல்லப்படுவது போல அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். தௌபா 40. மதீனாவுக்கு சென்றபோது அங்கே ஆரம்பமானது முதலாக இஸ்லாமிய அரசியல். சகோதரத்துவம். முதல் மஸ்ஜித். இஸ்லாமிய சட்டங்கள். 23 ஆண்டுகளில் முழு குர்ஆன் அருளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் இஸ்லாத்திற்காக எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டார்கள். அல்லாஹ்வின் உதவியோடு போர்க்களத்தில் வென்றார்கள். அதனால்தான் இன்று உலகத்தில் 2 பில்லியன் மக்களின் மார்களில் வாழும் இஸ்லாம். இதுவே தியாகம் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும். இது சோல்டாக் AI தமிழ். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.